ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருபாய் அம்பானியோட வெற்றி கதையை நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். அவர் ரொம்ப ஏழை குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு ஏழை குடும்பத்தில் பிறந்து, அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு. ஏழை குடும்பத்தில் பிறந்தாலுமே நிறைய சாதனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் தான் இந்தியாவிலேயே பிஸ்னஸ் கொண்டுட்டு வரக்கு மெயின் பர்சன். இவர் தான் இவ்வளோ தூரம் பீக்கில் இவர் வர காரணம் யார்? இறந்து போகிற டைமில் $3 பில்லியன் சொத்து மதிப்பு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்தே போயிருக்காரு. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இவர் $3 பில்லியன் அமெரிக்கன் நினச்சி பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது. இவருக்கு சல்யூட் தான் பண்ணணும். இவ்வளோ மதிப்பு சொத்தில் இருக்கும்போது தான் அவர் இறந்துருக்காரு. ஒரு சராசரி மனுஷனாக இருந்து எப்படி இவர் இந்த அளவுக்கு ரீச் ஆனார் அப்படின்னு எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். திருபாய் அம்பானி நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நோவல்டி சேனலில் போடுற வீடியோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ண ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் மேன் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி. அவர் இப்போ இல்லைனாலுமே அவரோட சரித்திரம், வெற்றி, வரலாறு இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. குஜராத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் 1932 டிசம்பர் 28 தான் இவர் பிறந்தார். திருபாய் அம்பானியோட அப்பா ஒரு டீச்சர். இவர் யங்ஸ்டராக இருக்கும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ரொம்ப புவர் ஃபேமிலி வேறு. இவர் 10th வரைக்கும் தான் இவர் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாபுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போவே சேலரி பார்த்திங்கன்னா வெறும் $300 தான் இருந்திருக்கு. சாதிக்கிறதுக்கு ஒரு படிப்பு தடையே இல்லை அப்படின்றவர் சாதிச்சு காட்டியிருக்காரு. திருபாய் அம்பானிக்கு 17 வயசு ஆகும்போதே ஏமனில் இருக்கிற அவரோட பிரதர் மூலமாக ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சுருக்காரு. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு அவர் கனவு கண்டிருக்காரு. அந்த கனவை உண்மையாக்கிறதுக்காக வேண்டி ஏமன்லேருந்து அவர் இந்தியா திரும்பி வந்துட்டார். 1950 சுவிஸ்க்கு ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய ட்ரேடிங் கம்பெனி பெசி அண்ட் கோ, அந்த கம்பெனியில் கிளர்க்காக கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியில் இருக்கும்போதே நிறைய லேர்ன் பண்ணியிருக்காரு. அக்கௌண்டிங், நிறைய பிஸ்னஸ் ஸ்கில் எல்லாமே இவர் லேர்ன் பண்ணியிருக்காரு. 1958 இந்தியா வந்த அம்பானி என்ன பண்ணனார்னா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணார். அப்படியே சக்கரை, வெல்லம், வெத்தலை இது மட்டும் இல்லாமல் மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏமனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணினார். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக ஒரு ஆஃபீஸை வெறும் 330 சதுர அடியில் ஓப்பன் பண்ணார். ரொம்ப சின்ன பிளேஸ் தான். இப்படி தான் அம்பானியோட பிஸ்னஸ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரியாக வராதுன்னு சுச்சுவேஷனில் அவர் தனியாக 1996 ரிலையன்ஸ் கொமர்ஷியல் கார்பரேஷன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவர் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறது, காம்படிட்டர்ஸ் விட ஸ்மால் ப்ராஃபிட்டை அக்செப்ட் பண்ணுறது. இப்படி இவரோட பிஸ்னஸ் வேகமாக க்ரோ ஆச்சு. எவ்வளோ தூரம் பொருள் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் போச்சு. அதுக்கப்புறம் அம்பானி சிந்தட்டிக் டெக்ஸ்டைல் பக்கம் அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். 1966 ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல் மில்லை ஓப்பன் பண்ணினார். எவ்ரி வீக் மும்பையிலிருந்து அகமதாபாத் போயிட்டு இருப்பார். இந்த பேக்வேர்ட் இன்டகிரேஷன், டைவர்சிஃபிகேஷனில் இருந்து படிப்படியாக ரிலையன்ஸ் ஒரு பெட்ரோ கெமிக்கல் பெஹமோத்தா ஷேப்பாக ஆச்சு. அதுக்கப்புறம் கம்பெனி பிஸ்னஸில் பிளாஸ்டிக்ஸ், பவர் ஜென்ரேஷன் ஆட் பண்ணினார். 1977 நேஷ்னலைஸ்டு பேங்க் அவருக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கல. அவரோட சுறுசுறுப்பான ஆக்டிவிட்டீஸ் லைக் எக்கானமி, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், பியூரோக்ரசி, பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன், கரப்ஷன்ஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் செக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணனால நிறைய குத்ததுக்கு வழிவகுச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனலைஸ்டு பேங்க் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் லெட்டர் வந்துச்சு இவருக்கு. இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணனது கிரெடிட் யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு தான் போகும். திருபாய் அம்பானி இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணனது தான் இப்போ பெரிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. 1973 மே மாதம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நேமாக அப்டேட் ஆச்சு. திருபாய் அம்பானியை தீரஜ்லால் ஹிராசந்த் அம்பானின்னு தான் சொல்லுவாங்க. இவரோட அப்பாவுக்கு 5 பசங்க இருக்காங்க. அதில் இவர் 3ஆவது பர்சன். இவர் திருபாய் அம்பானியோட ஒய்ஃப் பேர் கோகிலா. இவருக்கு 4 பசங்க இருக்காங்க. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, நீனா அம்பானி, தீப்தி அம்பானி. முகேஷ் அம்பானி தான் இப்போ ரிலையன்ஸ் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவோட ரொம்ப பெரிய கம்பெனியாக ரிலையன்ஸ் கம்பெனி தான் இப்போ இருக்குது. அதுக்கு மெயினான பர்சன் பார்த்தீங்கன்னா திருபாய் அம்பானி தான். 1986 பிப்ரவரியில் இவருக்கு பக்கவாதம் வந்தப்போ இவரோட ரைட் ஹேண்ட் டிசேபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எகெயின் ஜூன் 24, 2022 செகண்ட் டைமாக பேராலிசிஸ், அதாவது பக்கவாதம் வந்துச்சு. அப்போ மும்பையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஒரு வாரத்துக்கு மேலே அன்கான்ஷியஸில் இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜூலை 6 தான் இவர் இறந்திருக்காரு. ஜூன் 24 ஹார்ட் அட்டாக் வந்தனால தான் இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் ஜூலை 6 இவர் இறந்தார். அப்போ திருபாய் அம்பானியோட வயசு பார்த்தீங்கன்னா 69 வயசாச்சு.
அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ன சொன்னார்னா, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க்காக வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி கிரேட் சக்ஸஸ் ஆன பர்சன் நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்பா மாதிரியே இப்போ முகேஷ் அம்பானியும் இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்துட்டு ஜெயண்டாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ யாரெல்லாம் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அதாவது யங் ஜென்ரேஷனுக்கு வந்து திருபாய் அம்பானி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்காரு. அதுவும் இல்லாமல் திருபாய் அம்பானியுடைய ஸ்டோரி வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கணும். ஒரு பழமொழின்னு சொல்கிறத விட பொன்மொழின்னு தான் சொல்லணும். இந்த பொன்மொழியை வந்து உண்மை ஆக்கியிருக்காரு. என்னென்னா, ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக இறந்து போகிறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழிக்கு தகுந்த மாதிரியே திருபாய் அம்பானி வாழ்ந்திருக்காரு. அவர் இறந்துட்டாரு. பட் அவர் என்னதான் இறந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து ரோல் மாடலாக தான் இப்போவும் வந்துட்டு இருந்துகிட்ருக்காரு. 2016 இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு பத்ம விபூஷன் அவார்டு வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. இவர் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த அவார்டு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் 2016 காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவர் வந்து பண்ணின கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இன்வெஸ்டர்ஸ்க்கு, இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸுக்குமே வந்து இவர் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லா கிரெடிட்டுமே அம்பானிக்கு தான் போய் சேரும். ரிலையன்ஸ் ஆனுவல் பப்ளிக் மீட்டிங்கில் 1000 கணக்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அரேனா கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் டிவியில் பார்ப்பாங்க. அம்பானி என்ன பண்ணினார்னா, 1980 கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பையன் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானிகிட்ட கம்பெனியை வந்து ரன் பண்ண சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. இவர் இறக்குறது வர கம்பெனியை பற்றி எல்லா அப்டேட்டுமே இவர் தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து ஏழைங்களாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பணக்காராகிறதுக்கு இவர் ஒரு கைடாக வந்து இருந்திருக்காரு. அவரோட ஹார்ட் ஒர்க்னால திருபாய் அம்பானியோட ஃபவுண்டேஷன் இன்றைக்குமே இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனியாக வந்து ஃபார்ம் ஆக காரணம் அம்பானி ஃபேமிலி தான் இருக்காங்க. அவங்க மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை அம்பானி ஃபேமிலிக்கு இன்னும் கிடச்சிட்டே தான் இருக்குது. திருபாய் அம்பானி இறந்ததுக்கப்புறம் கோகிலா 2005 அவங்களோட பசங்களுக்கு சொத்தை வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. 2006 இந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த அசட்டும் பிஸ்னஸையும் பிரித்து கொடுக்குறதுல முக்கியமாக இருந்தவர் ஐசிஐசிஐ பேங்க் சேர்மேன் தான் விகே காமத். திருபாய் அம்பானியை பொறுத்தவரை அவருக்கு சக்ஸஸ் வந்து இம்மீடியட்டாக வந்து கிடைக்கல. படிப்படியாக நிறைய சவால் எல்லாத்தையுமே கடந்து தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் எம்பையராக வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பசங்க 2 பேருமே சூப்பராக பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அனில் அம்பானி கொஞ்சம் பேக்கில் தான் இருக்கார். முகேஷ் அம்பானியை பொறுத்தவரை இப்போ இந்தியாவோட நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சனில் வந்து இருக்கார். அவர் அப்பாவோட ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸ் ஸ்கில்லை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் பேர் பிறக்கும் போதே வந்து பணக்காரங்களாக பிறப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்களோட திறமை மூலமாக பணக்காரங்க ட்ரை பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப வெல்த்தாக இருப்பாங்க. நிறைய பேர் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண அமௌண்ட் இல்லாமல், வசதி இல்லாமல், நம்ம பணக்கார ஃபேமிலியில் பிறக்கலையேன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். திருபாய் அம்பானி லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா அவரோட திறமையை விட ஹார்ட் ஒர்க்னால தான் வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவர் வந்து வின் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. டோட்டலாக 9 அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவரோட வெற்றி பாதையை அவரே தான் வந்து செதுக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அம்பானியோட வெற்றி கதைன்னு ஒரு புக் ஒன்று இருக்குது. நீங்கள் கிண்டில் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். தமிழ் எடிஷன் தான் இது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் புக் ஸ்டால்லையும் வந்து புக்கு வாங்கி படிங்க. அவர் வந்து இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கு ரொம்ப மூலதனமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்பு, ஒழுக்கம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். இந்த 3 வச்சு தான் வந்து திருபாய் அம்பானி வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹார்ட் ஒர்க், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அவருக்கும் நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க உன்னால் முடியாது அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, காலங்காலமாக இதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணும்போது இல்லை உன்னால் முடியாது, நயன்தாரா ஃபிலிமில் சொல்கிற மாதிரி தான் நான் அப்போவே சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் தான் அப்போயே சொன்னேன்ல உன்னால் முடியும் அப்படின்னு. ஸோ இதே தான் வந்து இதே டைலாக் திருபாய் அம்பானிக்குமே வந்திருக்கும். பட் அவர் எதுவுமே கண்டுக்கல. அவரோட உழைப்பு இருந்துச்சு, அவரோட ஒழுக்கம், அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இந்த 3த்தையும் வச்சு திருபாய் அம்பானி வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் மட்டும் இல்லை மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து அமேசிங்காக பார்க்குற அளவுக்கு பிஸ்னஸில் பெரிய ரெவல்யூஷனே வந்து நடந்திருக்கு. திறமையும் உழைப்பும் இருந்தால் பிஸ்னஸில் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இவர் காமிச்சிருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே வழிகாட்டியாக இருக்கார் திருபாய் அம்பானி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் விட்டுருந்தேன், மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நாவல்ட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.